இணைந்து இருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த டாபிக் பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம், பத்ரிஜியோட லாக்டவுன் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, தியான வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பத்ரி மேடத்தோட பத்ரிஜியோட உரையாடலும், வழக்கத்தை உடைக்கவும் பிரேக் த ரொட்டீன் அது ஒண்ணு, அதுக்கப்புறம் புத்தி ஞானம், இத பத்தி இந்த 3 தலைப்புகள் எனக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பத்ரி மேடமும் பத்ரிஜி 2 பேரும் ஒரு டிஸ்கஷன். அவங்க எவ்வளவு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹெல்த்தியான டிஸ்கஷன். நம்மளும் பேசுறோம். நம்ம வீட்ல பேசும்பொழுது கூட நமக்கு இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த செஷன் எடுக்கிறோம். ஏன்னா புக் படிச்சுட்டு போலாமே, எல்லார்கிட்டயும் புக்ஸ் இருக்கு, எல்லாரும் படிப்போம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம ஒவ்வொரு படிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து நம்ம அதை கேட்கும் பொழுது என்னன்னா, நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை முறையே கண்டிப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டிஸ்கஷன் நம்ம ஹெல்த்தியான டிஸ்கஷன். இது அவங்க நமக்கு உதாரணத்துக்கு தான் அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. வாழ்க்கைக்கு வழிகாட்டியான பத்ரிஜி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவங்க பத்ரி மேடம் கிட்ட கேக்குறாரு, நீங்க என்ன என்ன நீங்க சொல்லுங்க, இந்த பிரமிட் சொசைட்டிய பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமூகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா இருக்கு. ஆனா நீங்க எப்ப பாரு டிராவல்லயே இருக்கிறீங்க. நீங்க இவ்வளவு டிராவல் பண்ணும்போது நீங்க தூங்குனா கூட எனக்கு எழுப்புறதுக்கு மனசு வரல. யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம வீட்ல ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும், மனைவி ஆகட்டும் படுத்துட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ! ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. படுத்துக்கட்டும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். யாராவது பார்க்க வந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. நெறைய வேலை பண்ணியிருக்காரு. அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க 2 பேரோட டிஸ்கஷன் ரொம்ப அவங்களோட டிஸ்கஷன் நெறைய கேட்டீங்கன்னா, ஸ்வர்ணாமிர்தம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல கூட பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிப்பாங்க. கேட்கறதுக்கு அத கேட்கும்போதே நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்கிறாரு, "நீங்க குழந்தையா இருக்கும்போது நெனச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சர் இப்படி இருக்கும்னு நெனச்சு பார்த்திருக்கீங்களா?" அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நிச்சயமா இல்ல. நான் ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்தேன். பூஜை, மந்திரங்கள், ஜபங்கள், பிரசாதங்கள், அந்த பிரசாதம் அப்பா எப்ப குடுப்பாரு, இந்த மாரி நிலையில தான் நான் இருந்திருக்கிறேன். எனக்கு இது புது அனுபவம். ஆனா இந்த அளவுக்கு நான் ஆனா இப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு, "நீங்க மகாவதார் பாபாஜி பத்தி சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு செய்தி வந்தது. பாபாஜி கிட்டேருந்து எனக்கு செய்தி வந்தது. அப்ப இவங்களுக்கு வெட்டிங் டே. பத்ரி மேடத்துக்கும், பத்ரி சாருக்கும் எங்களுக்கு வெட்டிங் டே. அப்போ பத்ரி சார் ஆஸ் யூசுவல் எங்கேயோ ட்ரிப்ல இருக்காரு. அவரோட விஷயத்துக்காக நம்ம தியான பிரச்சாரம் அந்த மாரி விஷயங்கள்ல இருக்கும்பொழுது, 2 பொண்ணுங்களும் வெளியூர்ல இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாம். என்ன நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகாவதார் பாபாஜி நெனச்சிருக்காங்க. நெனச்ச உடனே அவங்களுக்கு போகணும்னு தோணிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன். அவங்க இருக்கிறது எங்கேயோ ஆந்திரால. அவங்க மகாவதார் பாபாஜி கேவி எங்கேயோ இருக்கு. ஆனாலும் அவங்க கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ட்ரெயின் ஏறி, அவங்க ஏறி உட்கார்ந்துட்டாங்க. பாபாஜி பார்க்கணும்னு. ஆனா ஏறி உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு என்னன்னா, கஷ்டமா இருந்துதாம். ஐயோ! சொல்லாம வந்துட்டோமே! இது நெறைய இன்டர்வியூல கூட நேரடியா நான் கேட்டிருக்கேன். நான் இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ! நம்ம ஆனா இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். அவங்களுடைய அந்த மன தைரியம் பாருங்க. நம்ம யாரும் இல்லன்னா என்ன, நம்ம நெனச்சோம் நம்ம போய் போகணும். அப்படின்னு சொல்லி அவங்க தனியா அவங்க ஒரே ஒரு ஆள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க போயிருக்காங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா, போய் ட்ரெயின்ல உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஐயோ! நம்ம வந்துட்டோமே! வந்து வந்து என்னமோ வீட்ட விட்டு இப்படி நம்ம வந்தோமே! சொல்லலையே! அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்ததாம். அப்ப பாபாஜி என்ன அவங்களுக்கு தியானத்துல தோன்றி என்ன சொன்னாராம், "வந்தாச்சுல்ல! அத பத்தி நீ யோசிக்காத. அதுதான் நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சோம்னா, பிரசன்ட்ல இரு. அப்படி என்ன நினைச்சுக்க முடிஞ்சாச்சு, வந்தாச்சு அப்படின்னு அதனால நீ தியானம் பண்ணு." அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லும்பொழுது தான் இவங்களுக்கு தோணுச்சாம். ஆஹா! நம்ம அப்ப உட்கார்ந்து தியானம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு வந்த விஷன் என்னன்னா, யுக்தேஸ்வர் கிரியோட மடியில படுத்துன்னு இருக்காப்புல வந்துதாம் அவங்களுக்கு. அப்ப அப்பதான் 11 நாட்கள் அங்க போய் பாபாஜி பார்த்துட்டு அங்கேயே இருந்து எல்லாம் தியானம் அந்த அளவுக்கு நெறைய பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்லாம் கூட போயிருக்கீங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமா நான்
இந்த ட்ரெக்கிங் பத்ரிஜி எப்பயுமே சொல்லுவாரு, இயற்கையோட இருங்க. இயற்கை நிறைய ட்ரெக்கிங் போங்க. அது வந்து நிறைய சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எல்லாம். பத்ரிஜியோட போனாலே ட்ரெக்கிங் போலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லு ஃபுல் மூன் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னா, அந்த ஓப்பன்ல அந்த இயற்கைக்கு நடுவுல காடு, மலை அந்த மாரி இருந்தா கூட எல்லாருக்கும் வந்து என்னன்னா, நெறைய மாஸ்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டா, அந்த அளவுக்கு ஏதோ அனிமல்ஸ் வருமா, இருட்டா இருக்கே, ஃபுல் இருட்டா இருக்குமா. காட்டுக்கு நடுவுலலாம் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனாலும் அவங்களுக்குலாம் என்னன்னா, பத்ரிஜி இருக்காரு. அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எங்களுக்கு பயமே இருக்காது. ஃபுல் நைட் மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கோம்ன்னு. அதனால அது மாரி ட்ரெக்கிங்லாம் நெறைய போயிருக்கோம். பத்ரி மேடம் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நெறைய ட்ரெக்கிங்ஸு இந்த மாரி விஷயங்கள் வந்து போயிருக்காங்க. அதனால அவங்க போனோனே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்கிறாருன்னா, சரி இந்த தியான வாழ்க்கைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? தியான வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. இதனால வந்து உலகம் முழுக்க எனக்கு ஒரு குடும்பமா இருக்கு. கரெக்ட் தான். நமக்குமே யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த இந்த இதுல வந்து நம்ம இந்த குரூப்ல இத்தன பேர் இருக்கோம். நெறைய பேர் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து இந்த டயத்துக்கு ஆன் பண்ணா, நம்ம இத்தன பேரோட கனெக்ட் ஆகுறோம். ஏதோ ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கு. ஏதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமா எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட பேசுவோம். ஏதோ அவங்க குடும்ப விஷயத்த பத்தி பேசுவோம். அவங்க பர்சனல் விஷயத்த தேவையோ, தேவையில்லையோ. ஆனா இதுக்குள்ள நம்ம வந்தப்புறம் இந்த உலகம் அந்த தியான குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம், நம்மளோட டிஸ்கஷன் எவ்வளவு ஹெல்த்தியான விஷயமா இருக்கு. எவ்வளவு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. திருப்பி திருப்பி புக்ஸ பத்தி பேசுறோம். நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையிலேயே இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன உலகாய விஷயங்கள பத்தி நம்ம பேசுறது இல்ல. உங்களுக்கு வீடு இருக்கா? பசங்க என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறாங்களா? இந்த மாரி யூசுவல் டாக்ஸ் நிச்சயமா இல்ல நம்ம இந்த குரூப்புக்கு வரும்போது. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய நான் யோசிச்சிருக்கேன். 7 வருஷம் ஆகுது நானு. உண்மையிலே யார பத்தியும் எதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. கேட்டதே கிடையாது. திருப்பி திருப்பி இந்த புக்ஸ் படிச்சீங்களா? எவ்வளோ நேரம் தியானம் பண்ணீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான் நம்ம வந்து பேசுறோம். அதே தான் வந்து பத்ரி மேடமும் சொல்றாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த தியானத்த பத்தி பேசும்பொழுது ஒரு அலாதியான திருப்தி எனக்கு கிடைக்குது. உண்மையிலே நான் தான் அதான் சொல்லுவேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் வந்து என்னோட பர்சனல் விஷயங்கள் சொல்லுவேன். என்னன்னு கேட்டா காம்ப்ரமைஸா தான் போச்சு. எல்லாருக்கும் அப்படிதான். ஏதோ ஒரு இது இருக்கும். எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மென்ட், காம்ப்ரமைஸ். ஆனா இது இப்ப வந்து என்னன்னு கேட்டா ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. அதுதான் நமக்கு என்னன்னு கேட்டா, அப்பா ஆன்ம திருப்தி இதுதானா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கும் வந்து இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து கேட்கிறாரு, "சரி திடீர்னு நான் வேலைய விட்டு வந்துட்டேன். நீ ரொம்ப பயந்தியா? உனக்கு எப்படி இருந்தது?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா நான் திட்டுறது அதெல்லாம் பண்ணதே இல்ல. ஆனா வந்து என்னன்னு கேட்டா, குழந்தைங்கள வளர்க்கணுமே, எப்படி இருக்கணுமோ, அந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு வந்து தோணுச்சு, அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இதுல இல்ல. நான் வந்து அவங்களுமே என்ன ஒரு இதுல நான் கேட்கும்போது என்ன பத்ரி சாரே என்னன்னு கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து உங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்கு உறவுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்றவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, எவ்வளோ எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது வந்து அவங்க என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு எங்களுடைய வாழ்க்கை. அதுதான் நம்ம என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா, சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்ற ஒரு புரிதல். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆத்ம சுகம் ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் இருக்கதான். நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். எல்லா லைஃப்ல எல்லாமே பார்த்திருக்கோம். அவர் சொல்லுது என்னன்னா, ஆரம்பத்தில் தேக சௌக்கியம், தேக சௌக்கியம். இப்ப ஆத்ம சுகம் அப்படிங்கிறாரு. அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அட்டாச்டா இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆத்மாவோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த ஆரம்பத்துல கல்யாணம் ஆன புதுசு ஒரு சந்தோஷம், ஜாலி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த புரிதல் கூடயே இருக்காங்க இத்தன வருஷமா. அந்த புரிதல் இதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை அப்படின்னு பத்ரிஜி கூட சொல்றாரு. ரொம்ப நல்லா இருக்கு இது. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, வழக்கத்தை உடைக்கவும் அப்படிங்கிறாரு. பிரேக் த ரொட்டீன். என்ன அப்படின்னு கேட்டா, பிரேக் த ரொட்டீன்னா என்ன? அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும். எப்பயுமே ஒரு இயந்திர ரீதியா காத்தால எழுந்தோம், சமைச்சோம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனோம், ஆஃபீஸ்ல பார்த்தோம். ஒரே ரொட்டீனா இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏதாவது ஒரு திருப்பம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இது வந்து என்னன்னு கேட்டா, அப்பதான் வந்து நம்மளுடைய சோலோட பர்ப்பஸ், ஆன்மாவளோட முன்னேற்றம் கூட அப்படிதான் இருக்கும் அப்படின்றாரு. இது நான் வந்து இப்ப என்னோட உதாரணத்தையே நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா, நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ த ஒரு 4, 5 டேஸா கையில கட்டு போட்டுட்டு இருக்கேன். ஒரு மைனர் ஃப்ராக்சர் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கட்டு போட்டுட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு வலது கை அசைக்க முடியாது. ஆனா நான் இடது கையிலே எல்லாமே பண்றேன். இது கூட எனக்கு இந்த சப்ஜெக்ட் நீ எடுக்குற,
நீ வந்து இத பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு உணர்த்துறா போல இருந்தது எனக்கு. இன்னும் கேட்டா லெஃப்ட்ல பிரஷ் பண்றேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் தான் எனக்கு ஆச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலதுக்கு. அதனால தான் வந்து இப்ப நான் கேமரா ஆன் பண்ணல. அசைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால லெஃப்ட்ல பிரஷ் பண்றேன். லெஃப்ட்ல வந்து எல்லாமே இன்னும் கேட்டீங்கன்னா, நான் சமையல் கூட நான் தான் பண்ணிக்கிறேன். எங்க சிஸ்டரு, பொண்ணு எல்லாரும் இருக்காங்க. ஆனா கூட நான் வந்து இல்ல சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு காய் மாத்திரம் கட் பண்ணி குடுத்தா, இடது கையில பண்றேன். எல்லாமே இடது கையில பண்றேன். எனக்கே ஒரு வேடிக்கையா இருக்கு. என்ஜாய் பண்றேன் நான் நிஜமாவே. இதுல இன்னொன்னும் நான் வந்து சொல்லணும்னு சொன்னா, எனக்கு விழுந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு அடிபட்டுருக்கணும். ஆனா வந்து எனக்கு இந்த ஒரு சின்ன அளவு நம்ம வீட்ல உட்கார்ந்துருக்கோம், கட்டு போட்டுருக்கோம். என்ன 3 வீக்ஸ் கழிச்சு கழட்ட போறோம். இது கூட நம்ம தியானத்தால தான் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு குடுத்தது. கண்டிப்பா நான் விழுந்த உடனே அதுதான் நினைச்சேன். என்னன்னு கேட்டா, விழுந்துட்டோம். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து நமக்கு விழணும்ன்றது கர்மா. நான் இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஒரு மோர்ல வந்து ஒரு உப்பு போட்டுட்டோம். போட்டாச்சுன்னா போட்டதுதான். அது என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊத்தி, ஊத்தி, ஊத்தி சரி பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கர்மா பண்ணியாச்சு. இந்த ஜென்மா இல்ல, இந்த ஜென்மாவும் கர்மா பண்ணியாச்சு. இந்த கர்மாவோட பலன் அனுபவிச்சு தான் ஆகுறோம். ஆனா தியானம்ன்றது பண்ணும்பொழுது கர்ம வினை குறையும். இதுதான் என்னோட இது. என்னன்னு கேட்டா அடிபடணும்ன்றது இது. ஆனா அட் த சேம் டைம் மேஜரா ஒண்ணும் படாம, அந்த இதே இது விழுந்திருந்தாங்கன்னா யாராவது மல்டிபிள் ஃபிராக்சர் ஆயிருக்கும். ஆனா எனக்கு வெறும் கையோட தப்பிச்சுதுன்னு சொல்லும்போது, நான் வந்து அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு எல்லாம் இந்த பிரேக் த ரொட்டீன்னா எல்லாமே வந்து பழக்கத்துல வந்தது. இப்ப வந்து பழக்கம்ன்றது வந்தது. அதுதான் அவரும் சொல்றார். அவரும் சொல்றாரு. பத்ரி சாரே என்ன பண்ணுவாராம், ரைட்லயும் பேட்டிங் பண்ணுவாராம், லெஃப்ட்லயும் பேட்டிங் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து கூட அவர் வந்து படிக்கும்பொழுது மாறி, மாறி படிங்க. ஒரே புக்ஸ் படிக்காதீங்க அப்படிம்பாரு. எல்லாமே எல்லா விஷயங்களுமே நீங்க வந்து ஒரு ஒரு காயே சமைச்சா கூட என்ன சொல்லணும், ஒரே மாதிரி பண்ணாதீங்க. அந்த காய வந்து பலவிதமா நெறைய பண்ணுங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் எல்லாத்துலயுமே அனுபவங்கள் வரணும். இதெல்லாம் எதுக்கு பிரேக் த ரொட்டீன்னா, இது எதுக்கு விளையாட்டுக்கு ஒண்ணு கிடையாது. அதுல என்ன அனுபவங்கள் கிடைக்குது? அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் தியானம் கூட கொஞ்ச நாள் பண்ணாம இருங்க. அப்ப நமக்கு ஒரு புரிதல் என்ன வரும் அப்டின்னா, ஓ இந்த விஷயங்கள் நம்ம நடக்குதுன்னு சொல்லும்போது, நம்ம தியானம் பண்ணியிருந்தா நடந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் கிடைச்சிருக்கும் நம்ம லைஃப்ல. அப்டின்ற ஒரு புரிதல் எப்ப வரும்னா, ஒரு பிரேக் குடுத்தா தான் வரும். அப்ப தியானத்த கூட நீங்க எல்லாமே நம்ம பாடம் கத்துக்கொள்ளணும். வாழ்க்கை வந்து எந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை வந்து செலிப்ரேஷன், கோலாகலம், கொண்டாட்டம் இப்படிதான் இருக்கணும். ஆனா, அந்த செலிப்ரேஷன்றது மனச பொறுத்து இருக்கு. அப்ப நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணலன்னா, இதனால என்ன? இதனால ஏன் இது? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள்லுமே, ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே மனசுல வந்து சரியான எண்ணங்கள் வரணும்னா, இந்த மாரி இந்த பிரேக் த ரொட்டீன் அப்படின்றது, அது வழக்கத்த மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் கூட என்ன பண்ணாராம், 1 வருஷம் வந்து வெறும் ரொட்டி சாப்பிட்டாராம். யோசிச்சு பாருங்களேன்! எவ்வளவு பெரிய விஷயம். 1 வருஷம் மௌனம் இருந்தாராம். இந்த 1 வருஷம் இந்த மாரி விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாள் பேசாம இருப்போமே! அந்த பேசுறதுனால அப்ப வந்து நமக்கு புரியும். அப்ப மௌனம் இருக்கும்போது எவ்வளவு எனர்ஜி வருது. அப்ப தேவையில்லாம நெறைய பேசியிருக்கோம். நம்ம பேசுறதுனால நமக்கு எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்ண சாதாரணமா உட்கார்ந்திருப்போம். கண்ண மூடின்னு இருந்தா, நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும். அட் த சேம் டைம் கண்ண மூடி தியானம் பண்ணும்பொழுது எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். புரிஞ்சுக்கோங்க இது. கண்ண மூடின்னு இருந்தா, நமக்கு எனர்ஜி சேவ் சாதாரணமாவே கண்ண மூடின்னு இருந்தா எனர்ஜி சேவ் ஆகும். கண்ண மூடி தியானம் பண்ணால் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். அப்ப வந்து நம்ப ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, புத்தி, ஞானம் அப்படிங்கிறாரு. புத்தி, ஞானம் பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த லாக்டவுன் டயத்துல எவ்வளவு மெசேஜஸ் குடுத்திருக்காரு பாருங்களேன். இவ்ளோ விஷயங்கள். அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகான்னா சாதாரண விஷயம் கிடையாது. 1 வருஷம் மௌனம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவரு எல்லா வேலைகளும் பார்த்திருக்காரு. மௌனம் இருந்திருக்காரு. அந்த புத்தி, ஞானம் என்ன சொல்றாருன்னா, 2மே இருக்கணும். 2மே புத்தியும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். புத்தி மட்டும் இருந்தா நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. ஞானம் மட்டும் இருந்தாலும் இல்ல அப்டின்றாரு. அதனால என்ன சொல்றேன்னா, பேச்சும் அப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய செயல்களும் அப்படிதான் இருக்கணும். அந்த வந்து உலகாய விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுக்கு பேர் புத்தி. ஆன்மாவை பத்தி, ஆன்மீக விஷயங்கள் பத்தி தெரிஞ்சிருப்பது ஞானம். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா பக்தி கிடையாது. கடவுள் தான் அப்படி கிடையாது. ஆன்மீகம்ன்றது என்னன்னு கேட்டா, நான் ஒரு ஆன்மா என்ற புரிதல். நான் ஒரு ஆன்மான்றது புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். ஒவ்வொருத்தரும் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உலகாய விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீக விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இது புத்தி, ஞானம் 2ஓட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, புத்தின்னா
உலகியல் விஷயம். ஞானம்னா ஆன்மீகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அளவாக பேசணும். அப்படி அளவாக பேசணும். எவ்வளவு பேசணும் அப்படின்றதுதான் புத்தி. ஏன்னு கேட்டா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். எக்கச்சக்கமா பேசுவோம். எதிராளி கேட்கறாங்களா, கேட்கலையா அப்படின்னு நமக்கு தான் எல்லாம் தெரியும். நெறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தவங்கள பேசவே விட மாட்டாங்க. இவங்களையே தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற பதில் கூட இருக்காது. ஆனா வந்து எத எத பேசணும்? நம்ம நெறைய வந்து அளவா பேசணும். எவ்வளவு பேசணும் அப்படின்றது இவ்வளவுதான் பேசணும்ன்றது புத்தி. ஆனா எதை பேசணும் அப்படின்றது தான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு ஒரு புத்திசாலித்தனம் இல்லாம, புத்தி இல்லாம இத நம்ம பாட்டுக்கு பேசுனோம்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுலயுமே வந்து நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. என்னவோ இவன் பேசின்னு இருக்கான்ப்பா, இவன் பேசுறது நமக்கு என்ன புரியல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு. ஆனா, அதுல வந்து ஒரு ஞானத்தோட நம்ம வந்து என்னன்னு கேட்டா, நல்ல விஷயங்கள் பேசும்பொழுதே நமக்கு இதுதான் வேணும், இதுதான் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, அந்த ஒரு ஞானமோட வாழறதுக்கு, அந்த தியானத்த பத்தி நம்ம பேசுறோம். அப்ப வந்து அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, இது எல்லாமே புரிய வைப்பதுதான் ஞானம் அப்படின்றாரு. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா, "நிறைகுடம் தளும்பாது" அப்படிங்கிறாரு. நெறைய மகான்கள் நெறைய பாருங்க அவங்க மௌனமாவே இருப்பாங்க. நெறைய பேச மாட்டாங்க. அப்ப வந்து என்ன உலக விஷயம் மட்டும் வந்து பேசினா வந்து ஞானம் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறாரு. புத்தியுடன் புத்தியுடன் ஞானமும் சேர்ந்து பேசும்பொழுது தான் நமக்கு வந்து அங்க கரெக்ட்டான ஒரு நமக்கு வந்து இருக்கும் அப்படின்றாரு. இது வந்து என்னன்னு கேட்டா, தியான பயிற்சி அப்படின்றது என்னன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, மௌனம். மௌனம் வந்து நெறைய இருக்க என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்பொழுது, அந்த தியான பயிற்சி இப்போ தியானம் பண்றோம். ஒரு 2 ஹவர்ஸ் பண்றேன், 3 ஹவர்ஸ் பண்றேன் அப்படின்றோம். ஆனா நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணோமா? முழுமையா பண்ணோமா? தியானம் 3 மணி நேரம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெறைய உட்கார்ந்து பேசுறோமா? இப்படி நெறைய டைம் வேஸ்ட் பண்றோமா? இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த முழுமையான தியான பயிற்சி எப்படி இருக்கும்னா, அந்த மௌனம் இருக்கும்பொழுது ஏன்னா மௌனம் இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு மௌனம் இருக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அப்படின்றாரு. இதுல வந்து நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தரோட மனச புரிஞ்சுகிட்டு, அவங்கள மாரி பேசுறது வந்து புத்தி உள்ளவன் அப்படிங்கிறாரு. ஆன்ம உணர்வை பேசிக்கொண்டு இருப்பவர், ஆன்ம உணர்வை புரிந்து கொண்டு பேசுபவர் தான் ஞானி அப்படின்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கத்துக்கோங்க. யார் யார்கிட்ட கத்துக்கோங்க? ஒவ்வொருத்தர்ட்டயும் கத்துக்கோங்க. ஆனா புத்தகம் வாசித்தல் மூலமாக என்னன்னா, நம்ம கபீர் புக் என்ன பண்றாங்க? ஓஷோ புக்ஸ் இருக்கு. வேமனா, வீரபிரம்மேந்திர சுவாமி இத்தனை வந்து இத்தனை இவங்களோட புக்ஸ் நீங்க படிக்க மகான்கள் புக்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, மகான்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மட்டும் கிடையாது. நம்ம வந்து மகான்கள பத்தி நம்ம தெரிஞ்சுன்னு அத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிரேட், அவங்க கிரேட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அது அங்கேருந்து என்ன கத்துக்கிட்டோம்? பத்ரிஜி கிட்ட கூட போயி எனக்கு தெரியாது முன்னாடிலாம். முன்னாடிலாம் நான் போய் பேசும்போது என்ன சொல்லுவேன், "உங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு உங்கள பார்க்க." அப்படி இப்படின்னு பதிலே சொல்ல மாட்டாரு. அப்ப வந்து எனக்கு ஒரு சீனியர் மாஸ்டர் சொன்னாங்க, "ஒரு பெரிய குரு கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்னு நீங்க கத்துக்கணும். அவர் வந்து அவர பார்க்கறதுக்கு பெருமைன்னா அவர் பதில் சொல்ல மாட்டாரு. நான் நெறைய தியானம் பண்றேன். நெறைய புக்ஸ் வாசிக்கிறேன். நெறைய பேருக்கு மெடிடேஷன பத்தி சொல்றேன். நெறைய பேத்துக்கு சைவத்த பத்தி சொல்றேன்னு சொல்லும்பொழுது தான் அவருக்கு வந்து பதில் குடுப்பாரு" அப்படின்னாங்க. அதே மாரி அடுத்த வாட்டி பிரமிட் வேலில பார்க்கும்போது நான் சொன்னேன், "இந்த மாரி கிட்ஸுக்கு எடுக்கிறேன் நானு. நெறைய பேர் வெஜிடேரியனா எங்க வீட்ல தியானம் மாறி இருக்காங்க." அப்படின்னும்பொழுது, "வெரி குட்" அப்படின்னு கை குடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது. அந்த மாரி நம்ம இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்கள் புக் படிப்பது என்னன்னு கேட்டா, ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்காக. அதுக்கப்புறம் நம்ப வந்து தொடர்ச்சியா அத ஃபாலோ பண்றோமா? நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி 2ம் பண்ணும்பொழுது, புத்தியும், ஞானமும் கண்டிப்பாக 2மே இருந்தால் தான் ஒரு முழுமையான ஆன்மா அப்படின்றது. இதுல வந்து நம்ம மெடிடேஷன் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எம்னா மெடிடேஷன். ஈனா என்ன அப்படின்னு கேட்டா எனர்ஜி. என்னன்னு கேட்டா மெடிடேஷன் தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்கும். எனர்ஜி வந்து நம்மகிட்ட நம்ம தங்க வச்சுக்கணும் அப்படின்றது. சரி மெடிடேஷன் பண்றோம். எனர்ஜி சேர்த்தாச்சு. அப்ப என்ன வரும் நமக்கு அப்படின்னு கேட்டா டிட்டாச்மென்ட். எம்இடி. டின்னா என்ன? டிட்டாச்மென்ட். டிட்டாச்மென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி நம்ம தியானம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு வந்து என் வீடு, என் புருஷன், என் பசங்க, என் சொத்து, என்னோட ஆபீஸ், என்னோட விஷயம் இப்படிதான் இருந்தோம். ஆனா இந்த டிட்டாச்மென்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம வந்து இவங்க எல்லாமே நம்ம வந்து கோ பேசஞ்சர், கோ டிராவலர்ஸ். ஆனா நம்ம இது எல்லாம் இருக்கும்போது என்ஜாய் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம்.
அதுக்கு நம்ம என்ன வரணும்னா தியானத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அதுக்காக யாரும் வந்து ஃபேமிலி விட்டுட்டு சன்னியாசியா போங்க நீங்க அப்படிலாம் சொல்லல. அதுக்குதான் பத்ரிஜி சொல்லுது சம்சாரத்தில் நிர்வாணம் சொல்லிட்டு சம்சாரத்துலதான் நம்ம வந்து கத்துக்க முடியும் அப்படின்றதுனால. அப்ப அந்த டிட்டாச்மெண்ட் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இந்த சேம் டைம் அந்த டிட்டாச்மெண்ட் மோட்ல நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான். அதுக்கு சரி நம்ம தியானம் பண்றோம், எனர்ஜி சேர்த்துக்கிறோம், நம்ம டிட்டாச்மெண்ட்டும் வந்தாச்சு. அது என்னன்னு கேட்டா இன்டென்ஷன். வந்து இன்டென்ஷன் என்னன்னு கேட்டா நோக்கம். அப்ப என்ன ஆகும்? நம்ம நோக்கம் வந்து சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு இது வேணும், அது வேணும், ஏதோ சம்பந்தம் இல்லாத உலகாய விஷயங்கள்லயே இருந்திருப்போம். ஆனா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதோட இது பிரீஃப் வந்து எவ்வளவு அழகா இருக்குல்ல. அது மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுடைய நோக்கம் சரியாக இருக்கும். ஏன் தியானம் பண்றோம்? எதுக்காக தியானம் பண்றோம்? என்ன கத்துக்கிட்டோம்? சரி தியானம் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கு? தியானத்தை நம்ம நிறைய பேருக்கு சொல்லி தரோமா? நிறைய விஷயம் நம்ம நோக்கம் வந்து உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் அப்படின்றது. சரி அந்த நோக்கம் உயர்ந்த நிலையில் வரும்போது அடுத்தது என்னன்னு கேட்டா 3ஆம் கண், தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகும். இது எல்லாமே ஏன்னா நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆச்சு, நமக்கு ஆகல அப்படிலாம். ஏன் நம்ம கிட்ட இது எல்லாமே நமக்கு புரிதலுக்காக நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் சரியா தியானத்தை பண்றோமா அப்படின்றதுக்காக. தேர்ட் ஐ தேர்ட் ஐன்றது 3ஆம் கண் அனுபவங்கள். 3ஆம் கண் வழியாக நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் பார்க்கலாம், நிறைய அனுபவங்கள் பார்க்கலாம், நிறைய மகான்களுக்கு தரிசிக்கலாம், நிறைய இயற்கையை பார்க்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த தேர்ட் ஐ வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்படின்றது ஆஸ்ட்ரல் டிராவல். ஆஸ்ட்ரல் டிராவல்னா சூட்சம சரீர யாத்திரை. இங்க உட்காந்துருப்போம், நம்ம தியானத்துல உட்கார்ந்தோம்னா நம்ம எங்க வேணா போலாம், அமெரிக்காவுக்கு போலாம், அதுக்கு போலாம், பாபாஜி பார்க்கலாம், நிறைய விஷயங்கள். இது எல்லாமே ஆஸ்ட்ரல் டிராவல். அப்போ இது ஆஸ்ட்ரல் டிராவல் வந்தாச்சுன்னா அந்த என்னன்னு கேட்டா தாட் பவர். தாட் பவர் என்ன? எண்ணங்கள், எண்ணங்களோட எனர்ஜி, எண்ணங்களுடைய ஆற்றல், எண்ணங்களின் வலிமை. அப்ப நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா எப்பயுமே மிராக்குலஸ் தாட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கிட்ட கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது இருக்கவே இருக்காது. என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், நான் கிளாஸ் எடுப்பேன், என்னால படிக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக வரும். இப்படி தாட் பவர் நல்லா இருக்கும் பொழுது இன்ட்யூஷன். அடுத்த ஐ வந்து இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்னா என்னன்னு கேட்டா அப்ப நமக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும். அதுதான் சரியான முறையில நம்ம தியானம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு புரிதல். அப்ப நமக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் எல்லாம் சொல்லுன்னா நீ பண்றது தப்பா சரி, ரைட் ஆர் ராங்ன்றத நமக்கு காட்டி கொடுக்கும். அப்ப நமக்கு வர்ற நம்ம எடுக்கும் முடிவுகள் வந்து கண்டிப்பா அந்த இன்ட்யூஷனை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம முடிவெடுத்தோம் ஆனால் அது நிச்சயமாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. சரி இந்த இன்ட்யூஷனும் நமக்கு நல்லா வந்து வரும்பொழுது என்னன்னு கேட்டா அடுத்தது ஓவர் செல்ஃப் என்னன்னு கேட்டா நம்ம ஹையர் மாஸ்டர்ஸோட கண்டிப்பாக நம்ம பேச முடியும். நமக்கு மேல ஒரு ஹையர் செல்ஃப்ஸ் இருக்கு. பூர்ணாத்மா நிலைக்கு நம்மளால போக முடியும். அந்த பூர்ணாத்மாவோட நம்ம கனெக்ட் ஆக முடியும். இதுதான் அந்த சரி இது எல்லாமே முடிஞ்ச உடனே லாஸ்ட் என்னன்னு கேட்டா நிர்வாணா ஸ்டேட். நிர்வாணா ஸ்டேட் என்னன்னு கேட்டா ஒன்னஸ். இதை புரிஞ்சுக்கிறது தான் அவன் நீயும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், எல்லாரும் ஆன்ம நிலை. இந்த ஒன்னஸோட கனெக்ட் ஆகும்போது நமக்கு இந்த மெடிடேஷன் மொத்தமா பூர்த்தி ஆகும். நம்ம திருப்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். எம்னா மெடிடேஷன், ஈனா எனர்ஜி கன்சர்வேஷன், டினா டிட்டாச்மெண்ட், ஐனா இன்டென்ஷன், டீனா தேர்ட் ஐ, ஏனா ஆஸ்ட்ரல் டிராவல், டீனா தாட் பவர், ஐனா இன்ட்யூஷன், ஓனா ஓவர் செல்ஃப், என்ன நிர்வாணா ஸ்டேட். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் நம்ம எப்படி வருதுன்னா நம்ம தியானம் பண்ணும் பொழுதுதான் வருது. இதுதான் தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி அப்படின்னு பத்ரிஜி இவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்காரு. இதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச்.